எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க இன்னைக்கு அரளிப்பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நேற்று சம்மங்கி மாலை கட்டணும், இன்னைக்கு அரளிப்பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது இந்த பக்கம் நமக்கு எவ்வளோ உயரத்துக்கு தேவையோ அந்த உயரத்துக்கு இந்த பக்கம் நம்ம விட்டுக்கிறணும். லெஃப்ட் சைடு விட்டுக்கிறணும். லெஃப்ட் சைடு விட்டுட்டு ரைட் சைடு நம்ம ஃபுல் அந்த நூல்கண்டை நம்ம இந்த பக்கம் போட்டுக்கிறணும். உள்ளே இருக்க நூல்கண்டை 2 பூ எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 பூ, 2 அரளிப்பூ எடுத்துக்கோங்க. அரளி மாலை இன்னைக்கு நம்ம கட்டுறது அரளி மாலை. பாருங்கள், இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இப்படி 2 ஒன்றா வச்சுக்கோங்க. நம்ம எப்பயும் பூ கட்டுறது மாதிரி கட்டிக்கோங்க. பார்த்துக்கோங்க, 2 சுற்று போட்டு எப்பயும் கட்டுறது மாதிரி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பூவை பின்பக்கமாக திருப்பிடணும். இப்படி பின்பக்கமாக திருப்பிட்டு இந்த கையில் இந்த நூலை பிடிச்சிக்கிறோம். இந்த ஒரு விரலில் இந்த நூலை பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அடுத்து 2 பூ எடுத்து இப்படி வச்சு இப்படி சுற்றுங்க. இப்படி எடுத்து வச்சு இப்படி சுற்றுங்க. இந்த பூவை இப்படி வச்சு இந்த காம்பில் மட்டும்தான் சுற்றணும். இந்த காம்பில் இப்படி சுற்றி இப்படி எடுத்துருக்கேன். இந்த பூக்கும் இடையில, இந்த பூக்கும் இடையில இந்த நூலுக்கண்டை எடுத்துடணும். பாருங்க, இந்த பூ இப்படி வச்சு இப்படி காம்பை சுற்றி இந்த பூக்கும் இடையில இப்படி எடுத்துடணும். பாருங்க, இப்படி எடுத்துடணும். கொஞ்சம் நான் கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு உருண்டையாக வரும். அப்படியே கட்டிக்கிட்டே நம்ம போக போக உருண்டையாக வந்துடும். பார்த்துக்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இப்படி விட்டு விட்டு கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா மாலை உருண்டையாக வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், எப்படி உருண்டையாக வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் பூவை திருப்ப வேண்டியதே இல்லை, அதான் திரும்பிக்கிட்டே வந்துடும். நம்ம எடுத்து வைக்க அந்த பூவை அதான் திரும்பிகிட்டே வந்துடும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இப்படி தாங்க வரும். இன்னும் அழகாக வருது.